தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். பாடம் 2. ரீப்ரிண்ட் நம்பர் 4598, பக்கம் 19. தலைப்பு: முற்பிதாக்கள் ஜீவனுக்கான பரீட்சையின் கீழ் காணப்பட்டார்களா? முற்பிதாக்கள் ஜீவனுக்கான அல்லது மரணத்திற்கான பரீட்சையில் காணப்படவில்லை. இவர்களுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்ததாக இவர்கள் ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குரிய அறிவுபூர்வமான வாய்ப்புள்ள நிலைமையின் கீழ் கொண்டு வரப்படுவதில்லை. நமது கர்த்தர் வருவது வரையிலும் அறிவு மற்றும் வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்குரிய இம்மாதிரியான நிலைமை காணப்பட்டதில்லை. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. அவர் ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார். இவைகள் நமது கர்த்தருடைய நாட்களுக்கு முன்னதாக வெளியரங்கம் ஆக்கப்படவில்லை. இக்காலங்களில் காணப்படும் இத்தகைய பொறுப்பானது அக்காலங்களில் காணப்படவில்லை. ஒரு விதத்தில் பார்க்கும்போது யூத ஜனங்கள் நிழலான விதத்தில் நீதிமானாக்கப்பட்டிருந்தனர். மேலும் ஜீவனா அல்லது மரணமா எனும் பரீட்சையிலும் கூட நிழலான விதத்தில் காணப்பட்டனர். ஆனாலும் அது உண்மையாகவே நித்திய ஜீவன் மற்றும் மரணமாக இருக்கவில்லை. ஏனெனில் இவர்களால் நியாய பிரமாணத்தினை கைக்கொள்ள முடியாது. ஆகையால் இதன் கீழ் இவர்கள் ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதில்லை என்பதை தேவன் முன்னமே அறிந்திருந்தார். ஆகவே நியாய பிரமாணத்தினுடைய சாபத்தினின்று தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ளத்தக்கதாக இவர்கள் ஏதேனும் முயன்று பார்ப்பதை பொருட்படுத்தாமலேயே இவர்கள் இதனின்று மீட்கப்படத்தக்கதாக தேவன் முன்னமே ஏற்பாடு பண்ணிவிட்டார். ஆகையால் இவர்கள் ஜீவன் அல்லது மரணத்திற்கான பரீட்சையின் கீழ் நிழலான அல்லது அடையாளமான விதத்தில் மாத்திரமே காணப்பட்டனர். முற்பிதாக்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள் எனும் சாட்சியினை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றனர். தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தினை இவர்களுக்கு நியாய பிரமாணம் என அல்லது இவர்கள் செய்ய வேண்டிய கடமை என கொடுக்க முடிகிற நிலை வருவதற்கு முன்னதாகவே இன்னுமாக தமக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இவர்களுக்கு சொல்ல முடிகிற நிலை வருவதற்கு முன்னதாகவே கீழ்ப்படிந்ததால் நித்திய ஜீவனை வாக்களிப்பதாக இவர்களுக்கு சொல்ல முடிகிற நிலை வருவதற்கு முன்னதாகவே இவர்கள் அவரது சிந்தனையினை உறுதிப்படுத்திக் கொண்டு அதை செய்யவும் தொடங்கின விதத்தில் இவர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள். உலகில் மீட்பானது அப்போது நிறைவேற்றி முடிக்காமல் இருக்க ஆபிரகாம் தேவனிடத்தில் உள்ள தனது விசுவாசத்தினை வெளிப்படுத்தினார். கிறிஸ்து அப்போது வரவில்லை. ஆபிரகாம் அப்போது ஜீவனா அல்லது மரணமா எனும் பரீட்சையில் இல்லாமல் இருந்தும் தேவன் அவருக்கு தமது தயவினை அருளினார் மற்றும் தம்மை பிரியப்படுத்தினதாக தெரிவித்தார். மேலும் இவரும் சரி மற்ற அனைத்து முற்பிதாக்களும் சரி பரிபூரண மனுஷீகத்திற்குரிய இந்த உயிர்த்தெழுதலை மேன்மையான ஓர் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று அவரது வார்த்தைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் மனுஷீக பரிபூரணம் என்பது கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த ஆளுகையின் கீழ் மாத்திரம் வரும் என்பதால் 1000 வருஷ யுகத்தின் முடிவு வரையிலும் முற்பிதாக்கள் முழுமையான விதத்தில் தேவனிடம் அறிமுகப்படுத்தப்பட முடியாது. ஆகையால் 1000 வருஷ யுகத்தினுடைய முடிவில் ராஜ்யமானது பிதாவினிடத்தில் ஒப்படைக்கப்படும் காலத்திற்கு முன்பு வரையில் இவர்கள் முழுமையான விதத்தில் ஜீவனை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். இதற்கிடையில் அதாவது 1000 வருஷ காலத்தில் இவர்கள் மனுஷீக சுபாவத்தினுடைய பூரணத்தையும் இன்னுமாக மாபெரும் மத்தியஸ்தர் மூலம் மனுக்குலத்திற்கு தேவனால் அருளப்படும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் மாத்திரம் பெற்றிருப்பார்கள். 1000 வருஷ யுகம் முடிவது வரையிலும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களா என்று தீர்மானிக்கப்படுவதற்கு ஏதுவாய் முற்பிதாக்கள் தேவனுடன் உண்மையான மற்றும் தனிப்பட்ட உறவிற்குள் வரமாட்டார்கள். ஏனெனில் அந்த யுகமானது தற்காலத்தில் உள்ள ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட வகுப்பாரை தவிர்த்து மனுக்குலத்தாரில் யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் நோக்கத்திற்காகவே ஒதுக்கப்பட்ட காலப்பகுதியாக இருக்கும். 1000 வருஷ யுகத்தினுடைய முடிவில் மனுக்குலம் யாவரும் சரீர பரிபூரணத்தினை எட்டியிருக்கும் போது இவர்கள் நித்திய ஜீவன் பெற தகுதியானவர்களா அல்லது இல்லையா என்பது பிதாவினால் பரீட்சிக்கப்படும். அதாவது ஆதாம் பரிபூரணத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவானா
அல்லது இல்லையா என்று பரீட்சிக்கப்பட்டது போன்றதாகும். புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாடுகளின் கீழ் முற்பிதாக்களும் உலகத்தாரில் ஒரு பாகமாக காணப்பட போவதினால் 1000 வருட யுகத்தினுடைய முடிவு வரையிலும் இவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குரிய தங்களது பாத்திரத்தன்மை தொடர்புடைய தெய்வீக நீதிமன்றத்தின் முடிவினை பெறுவதில்லை. அதாவது உண்மையுள்ள மனுக்குலத்தாருக்கு நித்திய ஜீவன் எனும் மகா பலனை கொண்டு வருவது போல முற்பிதாக்களுக்கும் கூட கொண்டு வந்திடும். அந்த யுகத்தினுடைய முடிவின் போதுள்ள பரீட்சையானது முடிவடைவதற்கு முன்பு வரையிலும் முற்பிதாக்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்குரிய தங்களது பாத்திரத்தன்மை தொடர்புடைய தெய்வீக நீதியினை பெறுவதில்லை. ஆமேன்.